வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏரோஃபார்மா. இது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. இதோட பிஇ 19.68, செக்டார் பிஇ 29.68, ROE 10.63%. இது 1 இயர் இதோட ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 20.79%. இது செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இதுக்கு ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இருக்கக்கூடிய சப்போர்ட் லைனான 1200 அப்படிங்கிற ப்ரைஸை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நேற்று கிட்டத்தட்ட 3.5% ஏறி 1203.15 1256.40 வரைக்கும் ஏறிட்டு மறுபடியும் 1247 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் வச்சுருந்தது. இன்றைக்கி காலையில் போட்டிருந்த வீடியோவில் நம்ம இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 1245 இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 1275 தான் இருக்குது. அது நம்ம வாங்குறதாக இருந்தால் 1275க்கு மேலே தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு 1241.55ங்கிற ப்ரைஸில் ஓப்பன் ஆகி 1231 வரைக்கும் லோவுக்கும் போயிட்டு அதோட ஹையஸ்ட் ப்ரைஸாக 1274 வரைக்கும் ஏறிட்டு இப்போ 1254.70ங்கிற இடத்துல க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1275 தான் பை பண்ணணும்னு. 1274 வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்காங்க. இதை நம்ம எப்போவுமே 1275க்கு மேலே தான் வாங்கணும். அதோட 10% ப்ராஃபிட்டு 1402 வரைக்கும் கட்டாயமாக இது போகும். ஒருவேளை 1402 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 1503 வரைக்கும் இது செகண்ட் டார்கெட்டாக போகும். இதோட செகண்ட் டார்கெட்டான 1503 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 1570, அதாவது கிட்டத்தட்ட 23% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது தான் நல்லது. அதுபோக இப்போது மார்க்கெட் கண்டிஷனும் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு ஆத்தார் ஹவுசிங் ஃபினான்ஸ். இது ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இதோட பிஇ 24.6, செக்டார் பிஇ 16.83, ROE 16.85. இது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 27ஆம் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து இதோட லோயஸ்ட் ப்ரைஸான 395 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. 6 மாதமாக இது ஒரு சப்போர்ட் லைனில் தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. நேற்று 3% ஏறி 426லேருந்து 447.95 வரைக்கும் ஏறிட்டு பின்னாடி 433.75 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம், இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் ஒரே இடத்துல இருக்குது. 450 இல்லை. வாங்குறதா இருந்தால் 450 தான் வாங்கணும்னு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது 427.95 ஓப்பன் ஆகி ஹையஸ்ட் ப்ரைஸ்னு 428.95 ஏறிட்டு, அதாவது ₹1 ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கி 421.70 வரைக்கும் கீழே இறங்கிட்டு கடைசியாக 424.85ங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 450 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 450 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ₹495, கிட்டத்தட்ட 10%. கேர்ஃபுல், ₹476.50 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டார்கெட் ஒன்றான 495 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இதோட செகண்ட் டார்கெட்டு ₹516, கிட்டத்தட்ட 15% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம், எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எவரெடி. இந்த ஸ்டாக்கு பேட்ரி மேனுஃபேக்சரிங் அப்புறம் ஃப்ளாஷ் லைட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க.
இவங்க 25th செப்டம்பர்லேருந்து நவம்பர் 21st வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்தது இந்த ஸ்டாக்கு. இதோட பிஇ 38.68, செக்டர் பிஇ 30.91, ROE 17.27%. இது இந்த இயரில் 19% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 363 பவுன்ஸ் பேக் ஆன இந்த ஸ்டாக்கு நேற்று 347லேருந்து 428 வரைக்கும் ஏறிட்டு பின்னாடி 418 க்ளோஸ் வச்சுருந்தாங்க. இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 418 தான் இருக்குது. ஆனால் 418க்கு மேலே தான் இதை நம்ம வாங்கணும். இன்றைக்கி 420 ஓப்பன் ஆன இந்த ஸ்டாக்கு 423.30 வரைக்கும் போயிட்டு பின்னாடி மறுபடியும் கீழே இறங்கி 415.95ங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டிருக்கு. இந்த ஸ்டாக் எப்போ 418க்கு மேலே போகுதோ அப்போ தான் நம்ம வாங்கணும். இதோட டார்கெட் 460 ரூபா, கிட்டத்தட்ட 10%. மார்க்கெட் கண்டிஷன் நெகட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த கலர் எதை குறிக்கிறது என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம். ப்ரௌன் கலர் பிரேக் அவுட் ப்ரைஸையும், க்ரீன் கலர் கரண்ட் ப்ரைஸையும், பிளாக் கலர் ரெசிஸ்டன்ஸ் லைனையும், ப்ளூ கலர் டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ஐயும் குறிக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.